இத்தனை வருஷம் மூடிக்கிறத நம்ம ஊர் அம்மன் கோயில் இன்னைக்கு திறக்க போறாங்க. எல்லாரும் வந்துருங்க. அப்பா அப்பா ஆத்தா கண்ணை திறந்துட்டாப்பா. நானும் கேட்டேமா. ஆத்தா கண்ணை திறந்துட்டா. தம்பி தம்பி நேரம் வந்துருச்சுடா. கோயில திறக்க போறாங்கடா. ஒரு நாள் திருநாளா வானம் இப்படி ரத்த சிவப்பா இருக்கும் போது நினைச்சேன் ரத்த பழி வாங்க நேரம் வந்துருச்சு. வணக்கம் வணக்கம். கோயிலுக்கு ஒரு இடங்க கரையவனு வெறும் கையும் காலையும் வீசிட்டு வரமாட்டான்டா. எல்லாரும் பாதுகாப்பா தானே வந்திருக்கீங்க. இலங்கை தலைவன் எங்கள் அண்ணன், வலங்கை தலைவன் எங்கள் இனக்காவலன், வலங்கை தலைவன் எங்கள் இனக்காவலன், இலங்கை தலைவன் எங்கள் அண்ணன், இலங்கை தலைவன் வலங்கை தலைவன் எங்கள் இனக்காவலன், எங்கள் அண்ணன், இலங்கை தலைவன். ரெண்டு ஜாதிக்காரங்களும் கேட்டுங்க. உங்க ஜாதி சண்டையால 5 வருஷமா மூடி கிடந்த இந்த கோயிலை திறக்கிறதுக்கு அரசாங்கம் இப்ப உத்தரவு போட்டிருக்கு. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கோயிலை திறக்க வரும்போது கூட அருவா கம்போட ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தா எப்படி? ஒண்ணு நிச்சயம், இந்த திருவிழா ஏதாவது வெட்டு குத்து கலவரம் நடந்துச்சு, கோயிலை நிரந்தரமா மூடிடுவாங்க. அப்புறம் திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஒத்துமையா இருங்க. புரியாதாயா? ஐயா பிஸியா இருக்காருன்னு சொல்றேன்ல, போயிட்டு அப்புறம் வா. போ. எங்க இருக்காண்ட ஆளு? மேல இருக்காருங்க. பழனியப்பா, பிள்ளையாரப்பா, முருகா, ஈஸ்வரா, பெருமாளே, ஐயப்பா, தனலட்சுமி, அன்னலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, பார்வதி, மீனாட்சி, காமாட்சி, கற்பகாம்பாளே. எல்லா சாமிகளுக்கும் வணக்கம். எல்லா சாமியார்களுக்கும் வணக்கம். உங்களுக்கு யாருக்கு அதிக சக்தி இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனா நான் எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எல்லாம் நீங்க தான். கூடிய சீக்கிரம் என்ன மந்திரி ஆக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வா குட்டிமா வா, உனக்கு 100 ஆயுசு. நானே உனக்கு வண்டி அனுப்பலான் இருந்தேன். நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்னும் பழைய கல்யாணம் இல்ல, நியாயம் கேட்க வந்திருக்க. ஆமா, பொண்ணு பார்க்க போறியாமே? அட பைத்தியமே, எந்த நான் இதை உங்ககிட்ட சொல்லுச்சு? கோயில திறந்துட்டாங்க இல்ல, அதை பார்த்துட்டு வரலான்னு இருந்தேன். உன்னை விட்டுட்டு வேற யாரையாவது. சும்மா நடிக்காதயா. இத பாரு, உன்னோட வாரிசு என் வயித்துல வளருது. அடடே, அப்படியா? தொடாதயா. இனிமேல நீ என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச, உன்னோட வண்டவாளத்தை போஸ்ட் அடிச்சு ஒட்டுவேன். கோட்டைக்கு போவேன், சிஎம் பாப்பேன், கொடி பிடிப்பேன், உண்ணாவிரதம் இருப்பேன். அதெல்லாம் முடியாம போன என் தலையில நானே மண்ணெண்ணி ஊத்திக்கிட்டு தீ குளிச்சுக்குவேன். என் சாவுக்கு நீதான் காரணம் ஊருக்கே காட்டிடுவேன். என்ன சாதாரணமா நினைக்காதயா. எனக்கு துரோகம் பண்ண நினைச்ச உன்னை சும்மா விட மாட்டேன். மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன ஹேது நாம். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, ஐயருக்கு தான் தெரியும். என்ன மன்னிச்சிருங்க, உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் என்னென்னவோ பேசிட்டேன். குட்டிமா, நம்ம கல்யாணத்தை சும்மா வளர்ப்பு மகன் கல்யாணம் மாதிரி ஜே நடத்தலான் இருந்தேன். நீ படுத்தின பாடு இந்த 4 செவத்துக்குள்ள உனக்கு தாலி கட்ட வேண்டியதா போச்சு. சரி, கல்யாணம் எங்க நடந்தா என்ன, கல்யாணி தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு வேணா நம்ம எம்எல்ஏவா இருக்கலாங்க. 4 வருஷத்துக்கு முன்னால கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருந்த ரவுடி தானே, அவனுக்கு எப்படி என் பொண்ணு கொடுக்க முடியும்? யாரு தாங்க தப்பு செய்யல? நல்ல காரியம் நடக்கிறப்ப நதிமூலம் ரிஷிமூலம் பார்த்தா எப்படி பூசாரியா? பொண்ணோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்ல. 1000 தான் சொல்லுங்க, எனக்கு அந்த பையனை பிடிக்கல, அவ்வளவுதான். உங்க உறவு விட்டுடக் கூடாதுன்னு அவர் மனசுல இருக்கு. அந்தஸ்து பார்க்காத அவரோட நல்ல மனசை நீங்க புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க. என் பொண்ணுக்கும் அவனை பிடிக்கல. வற்புறுத்தாதீங்க மாமாவை, யாரும் வற்புறுத்தாதீங்க. இது எங்க குடும்ப விஷயம், நாங்களே பேசிக்கிறோம். மாமா, இன்னும் என்ன நீங்க புரிஞ்சுக்கல மாமா, அதனாலதான் என்ன உங்களுக்கு பிடிக்கல மாமா. இப்ப நான் எவ்வளவோ திருந்திட்டேன் மாமா. ஏழைங்களுக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்குறேன், விதவைங்களுக்கு தையல் மிஷின் கொடுக்குறேன், ஊனமுற்றவங்களுக்கு 3 சக்கர வண்டி கொடுக்குறேன். இப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஆனா ஆண்டவன் தான் நான் ஆசைப்பட்டதை கொடுக்கவே மாட்டேங்கிறான் மாமா. பரவாயில்ல மாமா, பார்வதியை நிச்சயம் பண்ணதுக்கு தான் இந்த பரிசு புடவையோட வந்தேன். அவளுக்கே விருப்பம் இல்லாதப்ப புடவைய அம்மனுக்கு சாத்திருங்க மாமா. ஆனா ஒண்ணு, பார்வதி தான் எனக்கு பொண்டாட்டி. அவளா மனசு மாதிரி என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் அவளுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நான் வாரேன் மாமா. முத்து, தேன்.
தேனு என்னை ஏமாத்திட்டு ஓடுனல்ல, மாட்டிக்கிட்டியா? அன்லக்கி கேர்ள். ஊரறிய தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி ஊருக்கு தெரியாம இருக்க வேண்டியதா போச்சு. ஊத்துறா என்ன? அக்னி பகவானே ஒழுங்கிக்கோ. தமிழரசனே, அண்ணே தப்பு அந்த எம்எல்ஏ பண்ணிட்டு பழிய உங்க மேல போட்டிருக்கானே. வாங்க. சீக்கிரம் கதவை சாத்திட்டு வா. சாத்து கதவை. என்ன சண்முகம் இந்த மாதிரி பண்ணிட்ட? நான் தான் வரேன்னு சொல்லி ஆளை அனுப்பிச்சிருந்தேன்ல, நீ ஏன் அதுக்குள்ள கதவை சாத்திட்டு நிற்கிற? நான் வந்து லொட்டு லொட்டுன்னு கதவை தட்டணும், ஊருக்குள்ள இருந்து 4 பேர் பார்க்கணும், என் மானம் போகணும். இந்த நாயுடு எவ்வளவு மானத்தோட வாழ்றான்னு ஊருக்குள்ள எவ்வளவு நல்லா பேசுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஏதாவது சொன்னா உடனே கோச்சுக்குயே. கொஞ்சம் தண்ணி கொண்டா. அம்மா 1க்கு 3 இருந்து ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லை. உன்னை பார்த்ததுமே பாதி திருப்தி ஆயிடுச்சு. மீதி சொல்லணுமா? அம்மா நீ ஒரு புஸ்தகம் கேட்டிய ஞாபகம் இருக்கா? அதையும் வாங்கிட்டு வந்திருக்க. இந்தா இதையும் வச்சுக்கோ. அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்டு போடுவேன். இந்தா வச்சுக்கோ. அப்புறம் நீ கேட்காமலே நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா? என் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு புதுசாக ஒரு ஸ்வீட் கடை திறந்துருக்கான். சும்மா பாதாம் எல்லாம் அப்படி அழகா போடுறான். சாப்பிட்டு பாரு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். என்ன போடுறீங்க? புதுசா ஒரு மோதிரம் வாங்கினல, சாமி படம் வச்சு, அதைத்தான் மூடி வைக்கிறேன். நம்ம பண்ற தப்ப அந்த சாமி பாத்திர கூடாதுல்ல. நம்ம கடவுளுக்கு அவ்வளவுதான் சக்தி போல இருக்கு. துணியை போட்டு மூடிட்டா கண்ணு தெரியாது. ஐயோ, சாமி பத்தி அப்படி எல்லாம் தப்பா சொல்லக்கூடாதுமா. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பொண்ணு. உட்காரு. பேசுற ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அனுபவிக்கிறதுக்கு 60 முத்தங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இட்டாலியன் முத்தம் கொடுக்கும்போது மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. எப்படி? செண்பகம், செண்பகம், கதவு தர. இந்த மாசம் தான் மாமல் கொடுத்தாச்சுல்ல, இன்னும் என்னையா? நான் அதுக்காக வரல, ஒரு வேட்டைக்கு வந்திருக்கேன். இந்த தமிழரசன் பையன் மட்டும் எனக்கு கிடைச்சான்னா அப்படியே ஒரே அமுக்கு. அப்புறம் எனக்கு கிடைக்கிற அவார்டு என்ன, ரிவார்டு என்ன?
ஐயோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. இந்த பாருமா, தமிழரசன் இங்கதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கானா. அவனை பாத்தீங்கன்னா டக்குன்னு என்கிட்ட சொல்லிடு. 50,000 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்களாம். ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்கிறோம். என்ன ஜாக்கிரதை. நேரமே சரியில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவில்பட்டி தொகுதி எம்எல்ஏ சண்முகத்தை தாக்கிவிட்டு பல லட்சங்களை கொள்ளையடித்து தீவிரவாதி தமிழரசன் தலைமறைவாகி விட்டதாக போலீஸ் செய்தி கூறுகிறது. பாரத பிரதமர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு நல்ல வேளை, உங்களுக்கு சீக்கிரம் குணமாயிடுச்சு. நான் யாருன்னு தெரியாம எந்த பலனும் எதிர்பார்க்காம நீங்க என் மேல காட்டின அன்புனால தான் நான் உயிரோட இருக்கேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். உங்க கொள்கை என்னன்னு தெரியும். நீங்க ஏழைகளுக்கு எவ்வளவு தேவைன்னு தெரியும். உங்களை போலீஸ் தேடுதுன்னு தெரியும். எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறது எவ்வளவு ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆபத்தா? நான் சந்திக்காத ஆபத்தா? காதலிச்சவன் கைவிட்டுட்டு போயிட்டான். தாலி கட்டினவன் சந்தேகப்பட்டு தள்ளி வச்சுட்டான். வாழ்க்கை கொடுக்கறேன்னு கூட்டிட்டு போறவன் என்னை வச்சு வியாபாரம் பண்ண ஆசைப்பட்டான். ஒரு ஆம்பளை எத்தனை பொம்பளைங்களோட தொடர்பு வச்சிருந்தாலும் அந்தஸ்துன்னு சொல்ற இந்த சமுதாயம் நான் 2 பேரோட வாழ்ந்தேங்கிறத காரணம் காட்டி என்ன விபச்சாரி ஆகுற வரைக்கும் துரத்தி துரத்தி ஜெயிக்கவும் ஜெயிச்சுதே. நான் தூக்குறதுக்கு பசியும் ஒருமையும் ஒரு காரணம் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வரவே வராத தமிழரசன். நம்ம மாதிரி ஏழைங்க விடுற கண்ணீர் இந்த கேடுகட்ட சமுதாயத்தை எரிச்சிடும். பல கோடி ஏழை மக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டதுக்கு காரணம் சில பேர் கையில பல கோடி குவிஞ்சிருக்கிறதுனாலதான். இந்த இதயமே இல்லாத அயோக்கியன்களை, வர்க்க எதிரிகளை இல்லாம பண்ணிட்டா எல்லாருக்கும் எல்லாம கிடைக்கும், இல்லாம ஒழியும், அடிமைத்தனம் அழியும், ஏழை பணக்கார இல்லாத ஒரு சமமான சமுதாயம் உருவாகும். அந்த கடமையைத்தான் நானும் என் தோழர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் உங்க இயக்கத்துக்கும் என் உயிரை கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தோழர்கள் தான் இருக்காங்க. இப்போ ஒரு தோழி கிடைச்சிருக்கீங்க. விடிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நிறைய கடமைகள் காத்துட்டு இருக்கு. நான் புறப்படுறேன். இனிமே நான் இங்க இருந்தேன்னா எனக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து. நீங்க கொண்டு வந்த பணம் இதுல இருக்கு. சரி, நான் வரேன். திரும்பவும் எப்போ வருவீங்க? உயிரோட இருந்தேன்னா நிச்சயமா வருவேன். ஆத்தா, எங்கேயும் நிறைஞ்சிருக்கிற ஒண்ணு ஒருத்தன் இல்ல இல்லன்னு சொல்லிட்டானே. நீ இருக்கங்கிறத அவனுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டுறேன். அகிலாண்டேஸ்வரி, நாங்க மூட்டி இருக்கிறது தீ இல்லம்மா, நீ. அண்டத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிற ஒண்ணு இல்லேன்னு சொல்ற எல்லா மனுஷங்களுக்கு நீ இருக்கிறத காட்டு. ஆயே, உன்னை விட எனக்கே உசுறு பெருசு இல்ல. ஒவ்வொரு கயிறா அறுத்துக்கிட்டு இந்த தீய நான் இறங்க போறேன். கடைசி கயிறை அறுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட வரணும், இல்ல என்ன காப்பாத்த மரியா நீ வரியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. மழை வரலைங்களில் கடவுள் இல்லை என்று அர்த்தம் ஆகுமா? எந்த எல்லாம் கூட்டம் கூடி இப்படி வேடிக்கை பார்த்து நெருப்பு இருந்தா போலீஸ் கேஸ் ஆயிடும். இறங்கி வாங்கோ. இந்த நெருப்பு என் மக பார்வதி மூட்டினதியா. நான் நெருப்புல விழுந்ததுனால ஊருக்கோ உங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடாது. இது எங்களுக்கும் ஆத்தாளுக்கு உள்ள பிரச்சனை. ஆமா, உங்களை பார்த்தா அந்த அபிராமி பற்றே கலியுகத்துல அவதாரம் எடுத்து வந்த மாதிரி இருக்கு மாமா. நீங்க நிரூபிங்க மாமா ஆத்தா இருக்கான்னு.
ஆத்தா மலையா வருவா மாமா. வெற்றி மாலையோட நான் வந்திருக்கிறேன் மாமா. இங்க பாரு. நெருப்பு அணைய கூடாதுரா. பார்வதிய பாரு, மஞ்சள் புடவைல மாம்பழம் மாதிரி. என்பதை பார்த்தா மழை வந்துருமோ? இந்த கையை எடுத்துருவேன். வரமாட்டியா? அங்க இருந்து செஞ்சு சேவை போதுண்டா. என்கிட்ட வந்துடுறாங்கயா? வந்துடுறேன். ஐயா இங்க இருக்க, நான் இங்க இருக்கேன். ஆத்தா மழையை பெய்ய வைக்கல, நான் தான் பெய்ய வைக்கிறேன். ஐயா பூசாரிங்க கேட்ட போதெல்லாம் மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க, பஞ்சம் இருந்திருக்காது, பட்டினி இருந்திருக்காது. அனாவசியமா நீங்க நெருப்புல விழுந்து செத்து போயிருந்தீங்கன்னா உங்க பொண்ணு அனாதையா இருக்கும், ஊர் ஜனங்க எல்லாம் உச்சி கொட்டிட்டு போயிருப்பாங்க. இனிமே இந்த மாதிரி விஷ பரீட்சை எல்லாம் இறங்காதீங்க. நீ நினைச்சிட்டு இருக்க, நீ செஞ்சதான். ஆத்தாதான் உனக்குள்ள பூந்து உன் மூலமா மழையை பெய்ய வச்சிருக்கான். பாருங்கய்யா, யாரும் எனக்கு தெரியாம என்னோட மனசுக்குள்ள போக முடியாது. உங்க மூட நம்பிக்கையில நீங்க இந்த நெருப்புல வந்து சாகறதுக்கும் தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இது உங்களை காப்பாத்தணும்னு நானே எடுத்த முடிவு. நீ என்னடா முடிவு பண்றது? அவசரப்பட்டு மாமாவோட பக்தியை சோதிச்சிட்டியாடா. நீ தண்ணி அடிக்கலன்னா ஆத்தா மலையை வர வச்சிருப்பா, இல்லாட்டி எம்மூல தண்ணி அடிக்க வச்சிருப்பா. இங்க பா, இதுக்கு மேல இந்த ஊர்ல நீ இருக்கணும்னா ஒழுங்கா ஆத்தா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பொட்டி கடை வச்சு பழச்சுக்கு போ. இல்ல இந்த ஊரை விட்டு காலி பண்ண வேண்டி இருக்கும். ஆமா, அந்த ஆளை ஏன் ஊரை விட்டு போக சொல்றீங்க? ஆண்டவன் இருக்குன்னு அவர் மனசை மாத்துறதுக்கு தான் ஆத்தா அவர் இந்த ஊருக்கு அமைச்சிருக்குன்னு ஏன் நினைக்க கூடாது? அவர் மனசு மாறுற வரைக்கும் இந்த ஊர்லயே இருக்கட்டுமே. மழை வராது, பூசாரி நெருப்புல விழுந்து செத்து போவான், அவன் பொண்ணு அனாதை ஆயிருவா. அதுக்கப்புறம் அவளை என் பொண்டாட்டி ஆக்கிக்கலான்னு நினைச்சேன். இந்த நாத்திக நாய் பைப்ல தண்ணி அடிச்சு மின்சார கனவை கலச்சிட்டாண்டா. நீங்க கண்ணடிச்சா 1000 பொண்ணுங்க வருவாளுங்க. அந்த வத்தனை விடுவீங்களா? விடமாட்டேன், அவளை அடையாம விட மாட்டேன். தானா வருவேன் தாலி கட்டலான்னு காத்துட்டு இருந்தேன். அதுக்காக கட்டையில போற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது பார்வதி. உன்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டணுங்கிறது விதி. அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? இங்க நடக்கிறதெல்லாம் ஆத்தா பார்த்துட்டு தான் இருக்கா. அவ முன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நெருங்கின உன்னை எரிச்சிருவா. ஏன் பார்வதி, நீ மட்டும்தான் அம்மனோட பக்த மாதிரியும் நான் என்னமோ அடுத்த வீட்டுக்கார மாதிரியும் பேசுறிய. நானும் அம்மன் பக்தம் தான். அன்னாடு அம்மனை கும்பிடுறேன், அபிஷேகம் பண்றேன், அப்பப்ப உண்டி எல்லாம் அமௌண்ட்டும் போடுறேன். உனக்கு நல்லது பண்றாம எனக்கு மட்டும் நல்லது பண்ண மாட்டாளா? ஆத்தா என்ன சொல்றா தெரியுமா? மகனே, என் பக்திக்கு என் கழுத்துல இருக்க தாலி எடுத்து கட்டுன்னு சொல்றா. ஆத்தா உன் அருளே அருள ஆத்தா. என்னடா அக்கிரமம் இது? விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கட்டி போட்டு தாலி கட்டலாம் நினைக்கிறிய? நீ எல்லாம் ஒரு மனுஷன், ஒரு எம்எல்ஏ, பெரிய கடவுள் பக்தன் வேற.
என்னையா பைத்தியக்காரத்தனம் இது? என் கையில இருந்த கயிறு அவங்க கழுத்துல விழுந்துட்டா அவங்க எனக்கு மனைவி ஆயிட முடியுமா? இல்ல நான் தான் கணவன் ஆயிட முடியுமா? இது தானா நடந்த விஷயம் இல்ல, அவ ஆனப்படி நடந்த விஷயம். இதை ஏத்துக்கிட்டு நடக்கிறதா என்னோட கடமை. வேடிக்கை இருக்க. அதே கயிறு ஒரு ஆடு கழுத்துலயோ மாடு கழுத்துலயோ வந்தா அதுங்களாம் எனக்கு பொண்டாட்டி ஆக முடியுமா? நான் தான் புருஷன் ஆக முடியுமா? இத பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி தாலி வேற எங்கேயும் விழல, என் கழுத்துல தான் விழுந்துச்சு. நான் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். ஆத்தாவே முடிவு பண்ணிட்டா, அந்த பொண்ணை நீ ஏத்துக்கிட்டு ஆகணும். ஆமா, அந்த பொண்ணை நீ ஏத்துக்கணும். பாருப்பா, தெரிஞ்சோ தெரியாமல இந்த ஊர் மண்ணை மிதிச்சிட்ட. அந்த பொண்ணு கழுத்துலயும் தாலி விழுந்துருச்சு. இனி நீதான் அவன் புருஷன், அவதான் உன் பொண்டாட்டி. இதுதான் இந்த ஊரோட தீர்ப்பு. இது அந்த நாத்திக ராஜபாண்டி, இது உங்க முறை பொண்ணு பார்வதி. அச்சோ, இதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னோட ஒண்ணு கலந்துட்டு இருப்பாங்களே, அந்த கோர காட்சியை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. பறிச்ச பழத்தை புடிச்சு கொடுத்துட்டு இப்ப பசிக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் மட்டும் எப்படி செய்யலைன்னா ஊர் நாய்ங்க என்ன குதறி இருப்பானுங்க. சரி விட, விஸ்கியும் சோடாவும் ஒண்ணு சேரும், ஆத்திகமும் நாத்திகமும் ஒண்ணு சேரவே சேராது. என்ன பண்றீங்க? உங்களுக்கு வேணுமா இன்னைக்கு நடந்தது கல்யாணமா இருக்கலாம், ஆனா என்னைக்கு என் கொள்கையை நீங்க ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்குதான் நம்முடைய உண்மையான கல்யாண நாள். இது ஆத்தா எடுத்த முடிவு. உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சதே உங்களை மாத்துறதுக்கு ஆத்தா. இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே, ஏன் பக்தி இல்லாம இருக்கீங்க? ஆத்தா இல்லன்னு ஏன் சொல்றீங்க? இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பக்தி தாமா மனிதாபிமானத்துக்கு பெரிய தடை. கடவுள் பக்தி இருக்கிறவன் பக்கத்திலே ஒருத்தன் கஷ்டப்பட்டா கூட இது அவன் விதி, தலையெழுத்து, போன ஜென்மத்துல செஞ்ச பாவம், கடவுள் அவனுக்கு கொடுத்த தண்டனைன்னு சொல்லிட்டு உதவி செய்ய முடிஞ்சா கூட செய்யாமையே போயிடுவான். ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திகன் மனுஷனுக்கு மனுஷன் தான் உதவி செய்யணும், வேற எந்த சக்தியும் வந்து உதவி செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மனுஷனுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்வான். இதெல்லாம் போக போக உங்களுக்கு புரியும். இந்த கல்யாணத்தையே நான் உங்களை மாத்துறதுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமா தான் எடுத்துக்கிட்டேன். சரிங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா தூங்குங்க, டாப்பா போட்டுங்க. ஏங்க, நான் டவுனுக்கு போனோம், கொஞ்சம் நோட்டீஸ் அடிக்கிற வேலை இருக்கு, வர்றதுக்கு ஒரு நாள் 2 நாள் ஆகும். கொஞ்சம் காபி சாப்பிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. ஏங்க, வரும்போது மறக்காம ஒரு முருகன் படம், அவங்க அண்ணன் பிள்ளையாரு, அப்பா பரமசிவன், அம்மா பார்வதி, மாமா பெருமாள் படம். பாருங்க, இந்த வீடு நம்ம 2 பேருக்கு தாங்க பத்தம், பெரிய குடும்பத்தையே கூட்டு வர சொல்றீங்க. விட்டா ரேஷன் கார்டுல பேர் எழுதுவீங்க போல் இருக்கு. என்னங்க, வரும்போது ஒரு சின்ன பிள்ளையார் சிலையாவது வாங்கிட்டு வாங்க. ஏண்டி நாகம்மா, சாமி இல்ல இல்லன்னு சொன்னவருக்கு பூசாரி மாவ பொண்டாட்டி ஆயிட்டா. நம்ம பார்வதி அவரை சாமி கும்பிட வச்சிருவாள்ல, விட்டுருவாரா என்ன? ஜெகம் நீ அகம் நீ ஜெகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜெகத்காரணி நீ. கலங்கி போன என்ன காவல் காக்க வந்துட்டியா? நீ இல்லன்னு சொல்ற என் புருஷன் கிட்ட நீ இருக்கேன்னு சொல்ல என் வீடு தேடி வந்துட்டியா தாயே? நாகம்மாவா அவதரிச்சு என் வீடு தேடி வந்துட்டியா? கோயில்கள் இருக்கக்கூடாது. என்ன கதை? கோயில் இருக்க கூடாது நோட்டீஸ் கொடுக்குற, அங்க போய் பாரு, உன் வீடே கோயில் ஆயிடுச்சு. என்னடா கூத்து இது? கரையாம் புத்துக்கு கடவுள் வேஷமா? ஏன் இப்படி குழம்பி போயிருக்கீங்க? தூண்லயும் இருக்கான், துரும்புலயும் இருக்கான் கடவுள்னு சொல்றீங்க, ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள்னு குழப்புறீங்க, கல்லுல தான் கடவுள் இருக்கான்றீங்க, அதுவும் அந்த கோயிலுக்குள்ளதான் அவன் இருப்பான்றீங்க, எல்லாத்துக்கும் பெரிய கடவுள் அந்த மலைக்கு மேல இருப்பான்னு சொல்றீங்க. மலைக்கு மேல இருக்கிற கடவுளால மலைக்கு கீழே இருக்கிற ஏழைகளையே பாதுகாக்க முடியல, அநீதிகளை தட்டி கேட்க முடியல, ஏன் கோயிலுக்குள்ள நடக்கிற அக்கிரமங்களே தடுக்க முடியல, கடவுளே கடத்தப்படுறான், காணாம போறான். தன்னையே பாதுகாக்க முடியாத கடவுள்
உங்களையெல்லாம் பாதுகாப்பான்னு நம்பி இல்லாத கடவுளுக்காக பிரார்த்தனை செஞ்சு உடலை வருத்தி விரதம் இருந்து தீ மிதிச்சு இன்னும் எத்தனையோ காட்டு மிராண்டித்தனமான மூட நம்பிக்கைகள் அழுது புரண்டாலும் அந்த கடவுளால உங்களுக்கு ஆனது எதுவுமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. கோயில் கட்டி பூஜைகள் பண்றதுனால பிரச்சனைகள் தீரும்னா உலகத்துல இந்நேரம் பிரச்சனைகளே இருக்கக்கூடாது. கடவுள் இல்ல, இல்லவே இல்லை. கடவுள் இல்ல இல்லன்னு சொல்றதுனால நான் கடவுளுக்கு விரோதியா? இந்த ஏழைகளை காப்பாத்தவும் அநீதிகளை தட்டி கேட்கவும் ஒரு கடவுள் இல்லையேங்கிறதா என்னுடைய கவலை. வெளிச்சத்துக்காக விட்டில் பூச்சிகள் விளக்கிலே வந்து சாகர மாதிரி நம்ம பிரச்சனைகளை எல்லாம் கடவுள் தீர்ப்பான்னு பக்திங்கிற போதையில விழுந்து அழிஞ்சுகிட்டு இருக்குமே. இவ்வளவு ரிஷிகள் இருந்தும், இவ்வளவு முனிவர்கள் இருந்தும், கோடிக்கணக்கான கடவுள்கள் இருந்தும் நம்ம பிரச்சனை எல்லாம் ஏன் தீரல? ஏன்? இதையெல்லாம் நீங்க யோசிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் தலையெழுத்து விதின்னு கண்ணுக்கு தெரியாத நூத்துக்கணக்கான விலங்குகளால பூட்டப்பட்டிருக்கீங்க. எல்லா நாட்டையும் போல நாமும் தலை நிமிர்ந்து நடக்கணும்னா அந்த விலங்குகளை உடைக்கணும். அந்த விலங்குகளை உடைக்கிறதுக்காகத்தான் வாழ்க்கையெல்லாம் பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றது என்னுடைய லட்சியமா வச்சிருக்கு. அந்த லட்சியத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன். இதோ நிக்கிறாங்களே பார்வதி, இந்த ஊரே கட்டாயப்படுத்திச்சுங்கிறதுக்காகத்தான் அவங்கள என் மனைவியா ஏத்துக்கிட்டேன். ஆனா இது வரைக்கும் ஊருக்காக தான் கணவன் மனைவியா வாழ்ந்துமே தவிர உண்மையிலேயே நாங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழவும் இல்ல, வாழவும் முடியாது. இதே ஊர் ஜனங்க முன்னாடி நான் சொல்றேன், கடவுள் இல்லங்கிற என்னுடைய கொள்கையை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா தொடர்ந்து நான் அவங்களோட வாழ சம்மதிக்கிறேன். இல்லன்னா அவங்க விருப்பப்பட்டா இன்னொருத்தரோட அவங்களோட வாழ்க்கையை இணைச்சுக்கலாம். இதுதான் என் முடிவு. நிறுத்துங்க. உங்களை திருத்தறதுக்காக என்னோட கழுத்துல தாலி விழ வச்சாலே அவளோட திருவிளையாடல் உங்களுக்கு புரியலையா? நான் வருவேன்னு எனக்கு முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே ஆத்தா, அவளோட சக்தி உங்களுக்கு புரியலையா? இப்படி ஆத்தாவை வாய் கூசாம பேசியும் பொறுமையா பார்த்து சகிச்சிட்டு இருக்காளே, அப்பவும் அவளோட பெருமை உங்களுக்கு புரியலையா? இப்ப நான் சொல்றேன், என்னைக்கு நீங்க கடவுள் இருக்கு நம்பி திருந்தி என்ன தேடி வரீங்களோ அன்னைக்கு தான் நான் உங்களோட வாழ போறேன். ஆத்தா உங்க மனசுல குடியேறுவா, உங்களை மாத்துவா. நிச்சயமா நீங்க திருந்தி என்ன தேடி வருவீங்க. சுய நினைவே இல்லாம இருக்கிற உங்களால சிந்திக்க முடியாதுதான். இப்படியே விட்டா கல்லாலேயே கோயில் கட்டி குடமுழுக்கு கும்பாபிஷேகம் வளர்ந்துகிட்டே இருக்கும். என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். விடுங்க. நான் விட மாட்டேன். விடுங்க. என்ன குத்திட்டு அப்புறம் ஆத்தா கிட்ட போங்க. விடுங்க. நான் விட மாட்டேன். இத்தனை நாள் இவன் கடவுள் இருந்து வாயில தான் சொல்லிட்டு இருந்தான். இன்னைக்கு நான் கடவுள் மேலே கை வச்சுட்டா பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா? அடிச்சு கொல்லுங்க. அஞ்சலா ராமாயி, என் கோழியை கொஞ்சம் புடிங்கடி. ஆத்தாளுக்கு நேர்ந்து விட்ட கோழிடி, கொஞ்சம் புடிச்சு கொடுங்கடி. பார்வதி, திருவிழாவுக்கு நேர்ந்து விட்ட கோழி இது. எந்த களவாணி பைய வீட்லயாவது குழம்பாயிடுச்சோன்னு பயந்தே போயிட்டேன். ஏன் பார்வதி, உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாமா? அம்மா மேல பாரத்தை போட்டுட்டேன்க்கா. எல்லாத்தையும் அவன் நல்லபடியா முடிச்சு வைப்பா. என்னங்க ஆச்சரியமா இருக்கா? இல்ல மனுஷா, நான் மனுஷனை வெறுமனே தான் படைச்சேன். ஆனா அவன் என்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா மனுஷன். நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இதெல்லாம் நீங்க கொடுத்த மூளையை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தினால வந்த கண்டுபிடிப்புங்கய்யா. மனுஷா இந்த வாகனத்துல போனா சீக்கிரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போலான்னு சொன்னேன் இல்லையா? அந்த வாகனத்துல ஒண்ணு எடுத்துங்க. இல்லையா, அதெல்லாம் நினைச்சா எடுத்துக்க முடியாதியா. ஏன்? அது மனுஷனுக்காக மனுஷன் படைச்சது தானே. அதுல நாம ஒண்ணு எடுத்துல என்ன தப்பு? அதுக்கெல்லாம் காசு வேணையா? காசா? இது என்ன புதுசா சொல்ற? இதுவும் மனுஷன் கண்டுபிடிச்சதானே? ஆமா ஐயா, இன்னைக்கு உலகத்துல கடவுளும் காசும் தான் மிகப்பெரிய பிரச்சனை. பார்க்க தானே போறீங்க, வாங்க. கடவுளே முருகா. மனுஷா, இனிமே என்னால ஒரு 8 கூட எடுத்து வைக்க முடியாது. பசி தாங்க முடியல, கையால வலி பின்னுது. இதுக்கு தான் உங்ககிட்ட கடவுளாவே இருந்துடுறேன். பசிக்காது தூக்க வராது சொன்னேன். நீ கேட்டியா? மனசு மாதிரியே பசிக்கணும், ரத்தம் வரணும், வலிக்கணும்னா இதெல்லாம் வருது. திடீர்னு பசிக்குதுங்கிறீங்க, சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்ல, கையில காசு வேற இல்ல. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். என்னது பழத்தோட்டமே இவ்வளவு கவர்ச்சிகரமா தோங்குது? மனுஷன் சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறானே. ஒருவேளை மனுஷங்கள்ல பட்டிருக்காது. எதை கேட்டாலும் காசு காசுங்கிறானே. என்னதான் காசோ? பார்த்தோனே பறிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளவு அழகா கட்டி சார். வாங்க சார், ரஸ்தாலி சாப்பிடுங்க சார், மாம்பழம் சாப்பிடுங்க சார், ஆப்பிள் சாப்பிடுங்க சார். கிளாஸ் குவாலிட்டி சார், சாப்பிட்டு பாருங்க சார். நான் திராட்சை சாப்பிடுறேன். எதை வேணாலும் சாப்பிடுங்க சார். எவ்வளவு சாப்பிடுங்க சார்? இப்ப எப்படி சொல்ல முடியும்? வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அந்த வாழைப்பழத்தை எடுங்க. இந்தா சார். ஆப்பிள் சாப்பிடுறியா சார்? அப்பா திருப்தியா இருக்கு. பட்டுமா?
வருஷமாவா 18 ரூபா 50 காசு ஆச்சு. காசா? என்ன எல்லாரும் அதே கேக்குறேன். அப்படின்னா என்னவா? கிண்டலா? காசு வையா? இல்ல மனுஷா, எல்லாரும் காசு காசுங்கிறீங்களே, அது என்னது? ஊர்வனவா, பரப்பனவா, பறவையினமா, விலங்கினமா? என்னயா காசு கொடுனா ஆக்ட் கொடுக்குறியா? இல்ல மனுஷா, முதல்ல காசு கொடுன, இப்ப ஆக்ட் கொடுங்கற. எதை கொடுத்தா மனுஷன் பசியாத்த முடியும்னு தெரியலையே. யோ, இது மாதிரி எத்தனை பேரையா கிளம்பி இருக்கீங்க? நானும் இன்னொரு மனிதனும். அதோ வர்றாரு. அவர் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஏன் அவரை போய் அடிக்க பாக்குறீங்க? என்ன அவர் பெரிய கடவுளா? பணம் தொட்டு காசு கொடுக்காம போறா, கழுத்தா முட்டையை கொடுப்பேன். ஐயா, ஏன் நீங்க சாப்பிட்டீங்க? நானா சாப்பிடல, அவரா தான் எடுத்து கொடுத்தாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் காசா என்னமோ கேக்குறாரு. என்ன ஆக்ட் பண்றான் பாரியா? அண்ணே நிறுத்துங்கண்ணே, உண்மையிலேயே எங்ககிட்ட காசு இல்ல. கரெக்டா இன்னும் 18 ரூபா 50 காசு கொடுத்துட்டு போய், இல்லைன்னா சட்டையை கட்டி வச்சு போயா. ஓஹோ, சட்டையை கட்டினா காசுக்கு சரியா? கொஞ்சம் இருங்க. என்ன பிரச்சனைங்க? யார் இவரு? போலீஸ். அதை பத்தி அப்புறம் சொல்றேன். ஓஹோ, போலீஸ்னா சத்தம் போட்டு பேசணுமா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றா சார். 18 ரூபா பணத்தை தொட்டு காசு கொடுக்காம போறான் சார். ஆமா, இவனை பார்த்தா கேடி மாதிரி தான் தெரியுது. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் 4 தட்டு தட்டினா எல்லாம் சரியா போயிடும். நடைய ஸ்டேஷனுக்கு. சார் 18 ரூபா 50 காசு சார். ஏயா 18 ரூபா 50 பைசா ஏமாத்துறனா நீ எவ்வளவு பெரிய கேடியா இருப்ப? சரி சரி, ஒரு 10 ரூபா விட ஒண்ணு விட்டுறேன் சார். நம்புங்க சார், காசு இல்ல. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 5 ரூபா கொடுத்துரு. சார் உண்மையாவே காசு இல்ல. இருங்க மனுஷா, இப்ப புரிஞ்சிச்சு. தடியோட வந்து தராருன்னா அதான் போலீஸ். ஏய், நான் கிண்டலா பண்ற? யோ, வீட்டுல பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு காப்பி குடிக்காம வந்துட்டேன். ஒரு 2 ரூபாவாவது குடியா? ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இப்ப ஒரு பைசா இல்ல. 2 ரூபா கூட இல்லாம எதுக்குடா உயிர் வாழறீங்க? எங்கடா போய் சாவுங்கடா, சாவுறாங்க. 2 ரூபாய் இல்லைன்னா ஒரு மனுஷன் உயிரே வாழக்கூடாதா? 2 ரூபாய்ங்கிற உயிரோட முக்கியமான விஷயமா? ஆண்டவா, கடவுளே, இது வரைக்கும் நான் எதுவும் ஊருக்காகத்தான் கேட்டிருக்கேன். எனக்காக எதுவுமே கேட்டதில்லை. இன்னைக்கு எனக்காக கேட்க போறேன். என் பொண்ணுக்கு நல்ல வாழ்வு கொடு ஆண்டவா. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடு ஆண்டவா. பார்வதி, இப்படி உச்சி வெயில்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே பார்வதி. என்ன மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தீன்னா இப்படி குளத்தாங்கரையில துணி துவைக்க விடுவேனா பார்வதி? பட்டு புடவையில பல பலன்னு இருக்க வேண்டியவ காட்டன் புடவையில கசங்கி போய் கிடக்குறியே பார்வதி. ஏர் கண்டிஷன் ரூம்ல ரோஜா பூ மாதிரி இருக்க வேண்டியவ வெயில்ல வெந்து மடியறிய பார்வதி. அந்த பஞ்சத்துக்கு பிறந்த பரதேசி பையில கட்டிக்கிட்டு நீ படாத பாடுபட்டதை பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு பார்வதி. நீ மட்டும் சரின்னு சொல்லு, இந்த ஓல்டு கீரை கழட்டி கடாசிட்டு தங்கத்திலேயே தாலி செஞ்சு போறேன் பார்வதி. இனி நான் வரமாட்டான். வாழ்க்கையில எது போனாலும் திரும்பி வரும் பார்வதி. ஆனா இந்த இளமை போனா மட்டும் திரும்பி வரவே வராது பார்வதி. மனுஷா, இவ்வளவு பிரம்மாண்டமா பெருசா இருக்கு. இது யாரோட வீடு? ஐயா, இது உங்களோட வீடு. என்னோட வீடா? இத வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, கோயில்னு சொல்லுவாங்க. ஐயோ, நான் தான் இங்க இருக்கிறதே இல்லையே. இல்லாத எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு? மனுஷா ஐயா, இங்க ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கு. இதுவும் எனக்காக கட்டப்பட்ட கோயிலா? ஆமா ஐயா, இவங்க கடவுள் வேற. எங்க கடவுள் தான் உண்மையான கடவுள். எங்க கடவுளை தான் வழிபடணும்னு சொல்ற இன்னொரு பிரிவு. அப்போ கடவுள் இருக்குதுன்னு நம்பதிலேயே இன்னொரு பிரிவு இருக்கா? நிறைய பிரிவு இருக்கியா, அதுக்கு பேர் தான் மதம். யானைக்கு ஆத்திரம் வந்தா, அறிவு வளர்ந்தா, அழிவு வேலையில் ஈடுபட்டா யானைக்கு மதம் பிடிச்சிட்டு தான் சொல்றீங்க. ஆனா மனுஷன் தனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்துக்கு ஏன் மதம்னு பேர் வச்சிருக்கான்? யானைக்கு மதம் பிடிச்சாலும் மனுஷனுக்கு மதம் பிடிச்சாலும் முடிவு இன்னமும் அழிவுங்கிறதுனால ரொம்ப அர்த்தத்தோட அந்த பேரை வச்சுட்டான் போல் இருக்கு. அப்போ இந்த கடவுள் இல்லைன்னு சொல்ற உன்ன மாதிரி ஆளுகளுக்கும் கடவுள் இருக்குதுன்னு சொல்ற அந்த மாதிரி ஆளுகளுக்கும் அடிக்கடி தகராறு உண்டா? கடவுள் இல்லைங்கிறவன் கோயில் இடிச்சுதா சரித்திரமே இல்லையா? ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்லிக்கிறவன் தான் ஒருத்தன் கோயில ஒருத்தன் இடிச்சுக்கிறதும் ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிக்கிறதும் ரொம்ப வழக்கமாயிடுச்சு. அப்படியா? அப்ப கடவுள் இருக்குதுன்னு சொல்றவன் கடவுளோட வீடு கோயில் அதையே இடிப்பானா? இடிச்சிருக்கானே. அப்ப நீங்க சொல்றீங்க அவனு செய்யறாங்க. ஏன் மனுஷா இப்படி செஞ்ச? நான் வந்தது என் ஊருக்குள்ள போய் சொன்னேன். நான் கடவுளுங்கிற விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே போய் சொல்லியிருக்கியே. ஐயா, அது நீங்க இல்ல, ஒரு மனுஷன் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களாவன்? ஐயோ, வரவேற்பு நான் எனக்கு நினைச்சுல. ஆமா, இதெல்லாம் எதுக்கு? வருமானம் ஐயா, வியாபாரம். இதுல கூடவா? ஆமாங்கய்யா, இவனை மாதிரி ஒருத்தம் கிடையாது. லட்சக்கணக்கான சாமியாருங்க இந்த நாட்டுல இருக்கானுங்க. அவனுங்களுக்காக இந்த ஜனங்க கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுக்குறானுங்க.
அதுல அவனுக்கு சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஐயோ உங்க ஆளுக்கு பெரிய ஜித்தனா இருப்பாங்க. சாதாரணமா நினைக்காதீங்க. ஆமா இவன் பேர் என்ன? என்னமோ அட பாவி. ஏயா இப்படி எல்லாம் பண்றியே, உனக்கே நல்லா இருக்கா? பக்தனே மங்களம் உண்டாகட்டும். என்ன பூ கொடுக்குறான்? ஏயா இப்படி அநியாயம் பண்ணி கேட்டா எனக்கே வரம் கொடுத்துட்டு போறான். யார் கை நீட்டாலும் போதும் வரம் கொடுத்துருவானுங்க. இதுதான் இவனுக்கு ஸ்டைலு. ஐயோ நான் எதிர்பார்த்தது வந்த விட உங்க பூலோகம் ரொம்ப ஏடா கூடமா இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் தங்க முடியாது. நான் கிளம்புறேன். ஐயா ஐயோ வேணாப்பா, விடுப்பா. அட விடுப்பா, கிளம்பா. நான் என்ன கட்டுருவோம்ப்பா. அது வேண்டாப்பா, விடுப்பா. நான் வந்த கொஞ்ச நேரத்துக்கு உங்களால தாங்க முடியலன்னா மனுஷனாவே வாழ்ந்துகிட்டு இருக்கு. எங்க நிலைமையை யோசித்து பாருங்க. இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போது கூட எனக்கு இவ்வளவு படபடப்பெல்லாம் வந்தது இல்ல. ஆனா பாக்குறதுக்கே ரொம்ப பதட்டமா இருக்குப்பா. ஹார்ட் அட்டாக் சொல்லுவியே, அது வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கவலைப்படாதீங்க, நிறைய டாக்டருங்க இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். மனுஷா, உன்ன மாதிரி ஒரு மனுஷன் பாதையில பரிதாபமா கிடக்கான். அதை பார்த்துட்டு மத்த மனுஷங்க சாதாரணமா போறாங்களே. ஐயோ மனுஷா, 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 இவருக்கு என்ன பண்ணுது? ஐயா இவனுக்கு உடம்பு சரியில்லையா? அதுதான் குணப்படுத்துறது உங்க டாக்டர் இருக்காங்களே. ஆமா ஐயா, அதுக்கெல்லாம் காசு வேணுங்க. அதுக்கும் காசா? இவனை கூட்டிட்டு போறதுக்கு வண்டி வேணும். அதுதான் இத்தனை வாகனங்கள் போகுது. அது ஏதோ நிறுத்தினா தெரியுது. ஐயா மனுஷங்களே, மனுஷங்களே, ஐயா நீங்க இருங்க. ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயா ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. சக மனசு ஒருத்தர் சாக கிடக்குறான். ஐயா 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 கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயா 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 மனுஷங்களே கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயோ ஐயா கொஞ்சம் தயவு செய்து நிறுத்துங்க. ஐயா ஐயா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. சக மனசு ஒருத்தர் சாக கிடக்குறான். கொஞ்சம் உதவி செய்யுங்க. வேலை போயா. ஐயா 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 செத்துட்டாயா? இறந்துட்டாரா? ஐயா உங்களை மாதிரி ஒரு மனுஷன் உசுரோடு இருந்தவன், அவனுக்கு உடுத்த துணி இல்ல, படுக்கிறதுக்கு இடம் இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, அநியாயமா செத்து போயிட்டான். இல்ல நீங்க சாகடிச்சிட்டீங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு 3 வேளை சாப்பாடு, அவ்வளவு நகனட்டு, அவ்வளவு பெரிய கோயில். எந்த கடவுளையா உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டா? சரி இந்த மனுஷனை எங்காவது அடக்கம் பண்ணணும், அதுக்காவது ஏற்பாடு பண்ணு. அதுக்கும் காசு வேணுங்க. அதுக்கும் காசா? உங்க என்னப்பா பூச்சா? என்ன ரிலேட்டிவா? அனாது. அப்ப நம்ம ஜாதி இந்த வாரம் மீட்டர் நீதாமா கண்ணா ராஜா. சார் அனாதை பண்ண சார், சார் அனாதை பண்ண சார், ஏதாவது தர்மம் பண்ணு சார். 5 ரூபா போட்டு சார், சார் ஏதாவது 10 ரூபா போட்டு சார், சார் சார் ஏதாவது போட்டு சார். இந்தாமா கண்ணா காசப்படி டீ குடிச்சுக்கோ, எடுத்த கால் பண்ணி நவரு சார். அனாதை பண்ண சார், ஏதாவது போட்டு சார், சார் தர்மம் பண்ணு சார். ஐயா இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த உலகத்துல மிச்சம் மீதி இருக்கிற மனிதாபிமானத்தையும் காசு பண்ணிட்டு இருக்கான். இதுதான் காசா? கதவு சாத்தியா தப்பிச்சிருவாடா நாயே. எப்படியோ வீட்டுக்கு போனால என் அருவாளுக்கு பதில் சொல்லிட்டு போனோம். ஏய் என் ஜாதியை பத்தி நாய எத்தனை அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு அருவாளோட துரத்துறேன். நிறுத்தா. எவனா பஞ்சாயத்து பண்ண வந்தீங்க? எத்தனை தலை ஊர்லன்னு எனக்கே தெரியாது. பேசாம போனீங்கன்னா ஒரே தலையோட போகும். ஆமா கதவுதே இல்லடா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். இப்ப அருவாளை கீழே போடு. எப்படி தலைவா போடுறது? அந்த வளையக்காரனா எமுனாலே நம்ம ஜாதியை பத்தி கேவலம் பேசிட்ட தலைவா. அவனை வெட்டாம விட மாட்டேன். பொறுமையார், அருவாளை கீழே போடுமல்ல. அவனை வெட்டாம அருவாளை கீழே போட மாட்டேன் தலைவா. நான் சொல்றேன் அருவாளை கீழே போடு. தலைவா அவன் நம்ம ஜாதியை பத்தி கேவலமா இருந்து கேட்டுட்டு இருக்கேன். போடுறவன கீழே போடுறான். இதுல வளங்கார பேல இனிமே ஒண்ணு வெட்ட மாட்டான். உயிர் பழச்சு ஓடிப்போ. வாடா வெளியே வா வா. இன்னும் என்னையா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? போங்க போங்க, அவன் வேலையை கவனிங்க. அவசரப்படுறா. இப்போ அவனை போட்டு தள்ளினா போலீஸுக்கு சேர்ந்து பிரச்சனை வரும். அப்புறம் திருவிழாவே நின்னு போகும். வர்ற திருவிழாவில் அந்த வலங்கார பசங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா போட்டு தள்ளணும். அது வரைக்கும் அவசரப்படாம பொறுமையா இருக்கும். ஆனந்தமா ஆரத்துல விட்டு அந்த ஆணும் பொண்ணும் ஏன் இப்ப திடீர்னு ஓடுறாங்க? ஐயா அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. ஒரு உயிர் இன்னொரு உயிரை நேசிக்கணுங்கிறதுக்காக தானே உயிரினத்தையும் நான் உலகத்துல படைச்சேன். ஐயா ஆனா அவங்க 2 பேரும் திருட்டுத்தனமா காதலிக்கிறாங்க. ஊர்ல யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுங்க 2 பேரையும் கண்ட துண்டமா வெட்டிடுவாங்க. வெட்டிடுவாங்களா? ஆமா. ஏன்னா அவங்க 2 பேரும் வேற வேற ஜாதி. ஆமாப்பா, அவன் ஆண் ஜாதி,
அந்த பொண்ணு பெண் ஜாதி. ஆண் ஜாதி பெண் ஜாதி காதலிக்கவே முடியும். ஒரே ஜாதியை காதலிச்சா விரசமாயிருமே. அந்த ஜாதி இல்லையா, கருப்பா இருக்கிறானே இவன் தாழ்ந்த ஜாதி, சிவப்பா இருக்காளே உயர்ந்த ஜாதி. இந்த ரெண்டு ஜாதிக்காரங்களும் காதலிக்கிறது சமூக குற்றம். இப்போ ஆண் ஜாதி பெண் ஜாதி தவிர உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு வேற ரெண்டு ஜாதி இருக்கா? ரெண்டு ஜாதி இல்லையா, ஐயரு, ரெட்டியாரு, செட்டியாரு, தேவர், கவுண்டரு, நாய்க்கரு, மோலியாரு, நாடாரு, கோணாரு, வன்னியரு, பல்லரு, இருளரு, வலங்கை, இடங்கை, முழங்கை. ஊர் பேரா? இல்லையா, இதெல்லாம் ஜாதி பேரு. இது மாதிரி 2000 ஜாதி இருக்கு, அதுல 2 லட்சம் பிரிவு இருக்கு. மனுஷா கிருகிருன்னு வருது. என்னையா திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? பாரு, அப்பா அவர் ஊருக்குள்ள வந்துட்டாராம்பா. அடிப்பட்டதெல்லாம் சரியாயிடுச்சா? அவர் உங்ககிட்ட பேசினாராப்பா? கடவுள் இல்லைன்னு சொல்றது தவிர அவனுக்கு வேற என்னமா தெரியும்? பொண்டாட்டி புள்ள தெரியுமா? பந்த பாசம் தெரியுமா? கல்லஞ்சக்காரன். அப்பா அவரை திட்டாதீங்கப்பா. கோபம் இல்லம்மா, அழுக. எனக்கு இப்படித்தான் அழு தெரியும். சின்ன வயசுல அம்மா அம்மா அழும்போது உன்னை தினம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ஆத்தாட காமிச்சு இவ உனக்கு எனக்கு இந்த உலகத்துக்கு அம்மான்னு சொல்லுவேன். அதுல இருந்து இவ்வளவு தான் அம்மான்னு கூப்பிட்டு இருக்க. உன்னையே இப்படி சோதிக்கிறான். வாழ்க்கையை கொடுத்து திருப்பி வாங்கிட்டாள. 4 பேர் ரோட்ல நிக்க வச்சு உன் பொண்ணு எப்பயா வாழ போறா எப்பயா வாழ போறான்னு கேட்கும் போது எரியுதுமா. எனக்கு பசிச்சா அம்மனோட பிரசாதத்தை கொடுப்பீங்க, உடுத்திக்கிறதுக்கு அம்மனுக்கு சாத்தன துணியை கொடுப்பீங்க. அந்த அம்மனே தானப்பா எனக்கு இந்த தாலியை கொடுத்திருக்கா. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாப்பா. கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஏன்பா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள காவு கொடுங்க, பஞ்சாயத்து ஆரம்பிக்கணும்ல. எவனுக்கு எங்க உரிமையை விட்டு கொடுக்க முடியாது. கணக்குப்படி பார்த்தா முதல் மரியாதை எங்களுக்கு தான் வரணும். அட கணக்கு என்னையா கணக்கு? இப்பதானே கோயில திறந்திருக்காங்க, எங்களுக்கு தான் முதல் மரியாதை. 5 வருஷத்துக்கு முன்னால கோயில முன்னப்ப முதல் மரியாதை எங்களுக்கு தான் கிடைச்சது. நீயே கணக்கு போட்டு பார். இந்த வருஷம் எங்களுக்கு தான் அது வரணும். கோயில் மூடி கிடந்த காலத்துல எப்படியா கணக்குல சேர்க்கிறது? கடைசியா நடந்த திருவிழாவில் உங்களுக்கு கிடைச்சது, இந்த திருவிழாவில் எங்களுக்கு தான் கிடைக்கணும். உங்க பிரச்சனை இருக்கட்டும், இந்த வருஷம் எங்க சேரிக்குள்ளேயும் சாமி வரணும். ஆமா, எங்க காலனிக்குள்ளேயும் சாமி வரணும். டேய், தூக்கு மாட்டிக்கிட்டா கூட தூங்குறதுக்கு நாக்கெல்லாம் பண்ணிடுவேன். பெரிய மனுஷன் நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிறதுனாலதான் அவனுக்கு சாமியை கூப்பிடாத இடத்துக்கெல்லாம் கூப்பிடானுங்க. அவன் பாட்டனும் அப்பனும் கேட்காத அந்த பையன் கேட்டான். இதுவே வேற நேரமா இருந்தா அவனுக்கு பஞ்சாயத்துல கொடுக்கிற தண்டனையே வேற. இந்த திருவிழாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் மன்னிச்சு விடுறோம். இந்த பாருங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம ஊர்ல திருவிழா நடக்க போகுது. இந்த வருஷமும் திருவிழா நடக்காம போயிட்டா அம்மனோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும். அப்புறம் நம்ம ஊருக்கு என்னென்ன கேடு வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால 2 பேரும் அனுசரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா திருவிழா நல்லபடியா நடக்கும். ஐயா, தாழ்த்தப்பட்டவங்க யாருன்னா உழைக்கும் வர்க்கம். இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த நிலம், இதையெல்லாம் உழுவாங்க, விதைப்பாங்க, அறுப்பாங்க, சுமப்பாங்க. ஆனா இவ்வளவு உழைச்சா அவங்களுக்கு ஒருவேளை உணவே பிரச்சனையா. இந்த 1000கணக்கான ஏக்கர் நிலமும் இந்த ஊர்ல இருக்கிற 4-5 பேருக்கு தான் சொந்தம். அப்ப மீதி இருக்கிற 1000கணக்கான ஜனங்க எல்லாரும் அவனுங்கிட்ட வேலை செய்யற அடிமைங்க. என்னது அநியாயமா இருக்கு? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பூமியும் எல்லா ஜனங்களுக்கும் பொதுவானது தானே. இதுல 4-5 பேர் மட்டும் பிரிச்சு எடுத்துக்கிறேன்னா என்ன அக்குறமோ? இந்த உரிமை யார் அவங்களுக்கு கொடுத்தா? டேய் மையப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாலும் பாடுறா. ஐயா எத்தனை தடவையா கேட்பீங்க? வந்துருவாங்க ஐயா. என்னடா ஏத்து பேசுற? இந்த ஆள் கிட்ட வேலை செய்யறத விட புண்ணாக்கு வியாபாரம் செய்யலாம். வந்தாங்களா இல்லையா? வந்தா சொல்றேன். வணக்கம், ஐயா இருக்காரா? மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துட்டாரு. போய் வாங்க வாங்க. நல்ல வேலை, கடவுள் மாதிரி வந்து இந்த கரடி கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். ராவு காலத்துக்கு முன்னாடியே வந்து சேரணும்னு நினைச்சேன். நல்ல வேலை வந்துட்டீங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? நான் 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டு வரலாம்னு நினைச்சேன். ஏன்னா பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் மொத்தமா வந்துட்டா குழப்பமாயிரும் இல்லைங்களா? என்ன பொன்னையா தேடுறீங்க? இல்லைங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வர சொல்லி பொன்னையா அம்மாவையும் கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன். ஏங்க உங்களுக்கு எத்தனை ஏக்கரா நிலம் இருக்கும்? என்ன நமக்கு நஞ்சையில ஒரு 800 ஏக்கரா, புஞ்சையில ஒரு 600, தோப்பு துறவுன்னு ஒரு 2000 ஏக்கருக்கு மேல தேருங்க. 2000 ஏக்கராவா? நமக்கு எவ்வளவுங்க தேரும்? எனக்குங்களா? எனக்கு நிறைய இருக்குங்க. ஆனா நான் எதையுமே பாக்குறது இல்ல, இல்ல மத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். குத்தகைக்கு விட்டீங்களா? இது கூட ஒரு மாதிரி குத்தகை தானுங்க. அவனுக்கு நேரம் முடிஞ்சிருச்சுன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்ல வேலைங்க, உங்ககிட்ட 2000 ஏக்கர் இருக்கிறது கணக்கு நேரம் ஆகுது. ஏன்னா நம்ம ஊர்ல நிலம் இல்லாத ஏழைங்க 1000 பேர். ஆளுக்கு 2000 ஏக்கர் பிரிச்சு கொடுத்தோம்னா 2000 ஏக்கர் கணக்கு சரியாயிருதுல. என்னது? சாயங்காலத்துக்குள்ள பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுக்கலாமா?
நீங்க சிங்கம்பட்டியில இருந்து வர்ற மாப்பிள்ளை விட்டு பெரியசாமி இல்லையா? நானும் சாமி தான். ஆனா நீங்க நினைக்கிற பெரிய சாமி நான் இல்ல. வலினா இவ்வளவு துன்பம் வலிக்கிறது எங்க போயிட்டீங்க? இல்லையா, இந்த நில முதலாளிட்டு போய் இருக்கிற நிலத்தை பூரா நீங்க 4-5 பேர் பிரிச்சு எடுத்துட்டீங்க. மத்த ஏழை ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இருக்கிற நிலத்தை கணக்கு போட்டு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருன்னு சொன்னேன். அடிச்சிருப்பானுங்களா? ஆமாப்பா, அடிச்சுட்டானுங்க. அது எப்படி அவ்வளவு சரியா சொல்ற? இதெல்லாம் அவங்கள கேட்டா நடக்காது. கேட்கறதுக்கு அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது? அது உங்க சாமி மாதிரியா? அதாவது பேசுமா? நிறைய பேசினாதான் அங்க போக முடியும். அதுதான் ஜனங்களை நிர்வாகம் பண்ணும். யாரு எவ்வளவு நிலம் வச்சுக்கலாம், மக்கள் எப்படி எல்லாம் வாழலான்னு சட்டம் திட்டம் போட்டு வழி நடத்தும். ஓஹோ, அது எங்க இருக்கு? அது அங்க பாருங்க, பேசிட்டு இருக்காரு பாருங்க ஒருத்தர். கையாடுறாரு. அவர் தான் இந்த பகுதியோட அரசாங்க பிரதிநிதி. அவர் நினைச்சாருன்னா நம்ம ஜனங்களுடைய பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அரசாங்கத்திட்ட சொல்லுவார். என்னப்பா இவ்வளவு பெரிய முக்கியமான ஆளை வச்சுட்டு நீ விசிட் சொல்ல வேலையா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ஐயா கொஞ்சம் பாருங்க, நான் போய் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சாயங்காலத்துக்குள்ள ஜனங்களுக்கு நிலத்தை வாங்கி தந்துறேன். நீ போய் ஜனங்களை கூட்டு வா. நீ போ, பேசாம போ. மனுஷா, வாகனத்தை நிறுத்து 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 நிறுத்து. முக்கியமான விஷயம். அம்மா தொகுதி மாதிரியே தெரியல. யாரு இவன்? யோ, பின்னால வண்டியில விழுந்து செத்துருப்பியா? என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன இப்படி அறிவிட்டமா கேள்வி கேட்கிற? ஜனங்க பூரா நிலம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இருக்கிற நிலத்து பூரா 4-5 பேர் பிரிச்சு எடுத்துட்டு வசதியா இருந்த அப்படி. அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நிலத்து பூரா பங்கு போட்டு எல்லா ஜனங்களும் பிரிச்சு கொடுத்துரு. டேய், சுத்த பைத்தியக்காரனா இருக்கான். வண்டி எடு. என்னது? நான் பைத்தியமா? ஜனங்க நிலம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதை வாங்கி தர வேண்டிய அரசாங்கம் நீ. உங்கள்கிட்ட சொன்னா என்னை பைத்தியங்கிற? நாவரியா இல்ல வண்டி ஏத்தி கொண்டுடுவேன். டேய், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை நான் என்ன செய்வேன்னு தெரியுமா? டேய் எடுறா. நீங்க இருக்கிறீங்கன்னு என் மனைவி சொன்னனால்தான் நானே அவளை விட்டு பிரிஞ்சேன். இப்போ அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேட்கறப்ப கஷ்டமா இருக்கியா? நீங்க தான் அவ பிரச்சனை எதுவா இருந்தாலும் தீர்த்து வைக்கணும். யோ அது பாண்டி, நாத்திங்கன்னு நீ சுயமரியாதையோடு இருப்பேன்னு நினைச்சேன். நீ மாமல் மனசு மாதிரி இருக்கிறிய. உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை கடவுளே தீர்த்து வைன்னு என்கிட்ட வந்து நிக்கிறிய. நான் எப்படி தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துல உன் பொண்டாட்டிக்கு மட்டும் பிரச்சனையா? இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. அத்தனை பேர் என்னுடைய குழந்தைங்க. ஆனா அவங்க பிரச்சனை நான் எப்படி தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து நான் பாக்குறேன், மனுஷனா கட்டின கோயில், அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சிலை, மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம், அதோட மனுஷனே செஞ்ச மணி, அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்கின மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைன்னு சொன்னா நான் எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துல நான் மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல? ஆகாசத்தை கொடுத்தேன், நீரை கொடுத்தேன், நெருப்பை கொடுத்தேன், காத்தை கொடுத்தேன், ஏன் காய்கறிகளை கொடுத்தேன், மரவகைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் ரசிக்க கண்ணை கொடுத்தேன், காதை கொடுத்தேன், மூக்கை கொடுத்தேன், உழைச்சி சம்பாதிக்கிற 2 கைகளை கொடுத்தேன். இதையெல்லாம் பயன்படுத்திருக்கோம். இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தீர்க்கிறது தான் மூளையவே கொடுத்தேன். அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது. கடவுளே என் பிரச்சனை தீர்த்து வைன்னு நான் எப்படி தீர்க்க முடியும்? இப்போ 24 மணி நேரம் என்னையே நினைச்சிட்டு ஒரு பக்தன் நெல்லை கொண்டு போய் பாறையில் போட்டானா, அடடா இவன் நம்ம பக்தனாச்சே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்கிறனா? உன்ன மாதிரி கடவுள் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகன் நெல்லை கொண்டு போய் வயல்ல போட்டானா, இவன் எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்காம தடுக்கிறனா? இல்லையே. அங்க விளைவிக்கிறதும் இல்ல, இங்க தடுக்கிறதும் இல்ல. இது பார், கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதும் இல்ல, மனுஷனால் உண்டான பிரச்சனையை கடவுள் வந்து தீர்க்கிறதும் இல்ல. இவன் பிரச்சனை இவனே தீர்த்துட்டானா கடவுளுக்கே வேலை இல்லை ராஜா. அப்புறம் சும்மா கிடக்கிற கோயிலையெல்லாம் பாலிடெக்னிக் காலேஜ் மாத்தி படிக்க வச்சா அறிவாளியாவது உருவாவா. என்ன புரியுதா? புரிஞ்சுது. தென்மொழி, தென்மொழி எங்க போயிட்டாங்க? என்ன சத்தம் பலமா இருக்கு? வா தம்பி உட்காரு. என்னக்கா ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்கு? முதல்ல வந்து உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போ முக்கியமான விஷயம் தான். வர்ற திருவிழாக்குள்ள உன் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு இருக்கேன். இப்ப என்னக்கா அவசரம்? தேனு எனக்குன்னு பிறந்தவ தானே. இன்னும் கொஞ்ச நாளைக்கு சின்ன பொண்ணாவே சுத்திட்டு இருக்கட்டுமே. நான் சொல்றேன்னா அதுக்கு காரணம் இருக்கு தம்பி. என்னைக்காவது உன் பேச்ச நான் மீறி இருக்கேனா? ஐயரை பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடு. இந்த முனுசாமி வீட்டு வரை போயிட்டு வந்துருக்கா. தேனு, நாங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேல்ல? எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்க. இன்னொரு விஷயம், நாளையில இருந்து காலேஜுக்கு போக வேண்டாம். சரி. கோவில்பட்டி ஜனங்களுக்கு என்னுடைய வணக்கம்.
இப்ப நடந்த வள்ளி திருமணத்துக்கு பூத்தூவி வாழ்த்து சொன்னீங்க, கைதட்டி கரவாசம் பண்ணீங்க. உங்களுக்கு எல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றி. ஆனா ஒரு சின்ன செய்தி, இப்ப நடந்த இந்த கல்யாணம் வெறும் நாடக கல்யாணம் மட்டும் இல்ல, உண்மையான கல்யாணம். ஆமா, இந்த ஊரை சேர்ந்த உயர்ந்த சாதி பொன் தேன்மொழிக்கும் தாழ்ந்த சாதின்னு சொல்லி நீங்களே ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, அந்த சாதியை சேர்ந்த முத்துசாமிக்கும் நான் நடத்தி வச்ச கல்யாணம் தான் இந்த கல்யாணம். இருங்கய்யா, ஏன் பதட்டு பாருங்க. இப்போ உங்க வள்ளி திருமணத்தில் இல்லாத நான் என்ன புதுசா நடத்திட்டேன்? இல்ல உங்க வள்ளி திருமண கதை என்னையா? என்ன புராணம்? முருகன் கடவுள், மேல் ஜாதிக்காரன். மேல் ஜாதிக்காரன் மட்டும் இல்ல, மேல் லோகத்துக்காரன். வள்ளி குறத்தி, தாழ்ந்த ஜாதிக்காரி. இந்த தாழ்ந்த ஜாதி குறத்தி மேல காதல் வந்ததுனால மேல் ஜாதிக்கார முருகன் அங்க இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு இங்க வந்து பலவிதமான சூழ்ச்சிகள் பண்ணி தாழ்ந்த ஜாதிக்கார வள்ளியை கல்யாணம் பண்ணாயா. ஆக மேல் ஜாதி முருகனுக்கும் கீழ் ஜாதி வள்ளிக்கு நடந்த கல்யாணம் தானே உங்க வள்ளி திருமணம். அதை தான் நான் நடத்தினேன். அட என்னையோ, கடவுள் கலப்பு திருமணம் பண்ணிட்டா மட்டும் கையெடுத்து கும்பிடுறீங்க. ஆனா நடந்த கல்யாணத்தையே வருஷம் வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு விக்கிரம் வச்சு விழா எடுக்கிறீங்க. ஆனா அதே கலப்பு திருமணத்தை நம்மள ஒருத்தன் ஏழை தாழ்ந்த சாதிக்கிற பண்ண மட்டும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறோம், அவ கையை காலை வெட்டுறோம். அந்த முருகனை ஏயா நான் பண்ண காதல் திருமணத்தை அந்த பையன் பண்ணா அவனை ஏண்டா வெட்டுறீங்கன்னு உங்களை தடுக்கிறதும் இல்ல, அவனை காப்பாத்துறதும் இல்ல. இது பாருங்கயா, புராணங்கள் வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறதுக்கு சரியான தத்துவங்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா இப்ப நான் பண்ணேன் இந்த கல்யாணம் ரொம்ப சரி. இந்த கல்யாணம் தப்புனா புராணங்கள் வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறது தகுந்தது அல்ல. இது எடுத்து வைக்கணும். இப்ப எது சரி? யோசிங்கயா, யோசிங்க. யோசிக்க மாட்டோம், நாம யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மண்டையில இருக்கிற மூளையை விட நம்ம மனசுல இருக்கிற ஜாதி வெறி தானே நம்மளை ஆட்டி வைக்குது. அந்த வெறிக்கு முன்னாடி நம்ம ஐம்புலன்களும் பொட்டி பாம்பா கையை கட்டி நிக்குதே. சாதி வெறியில் ஒருத்தர் வெட்டி சாகுறீங்களே. சந்தோஷமா இருக்க வேண்டிய சமுதாயம் சாவு விடுமா இருக்கு. இதுல கடவுள் தான் சாதியை கண்டுபிடிச்சான்னு பொய் வேற புழுகு புராணம். ஏயா 4 வகை சாதியை கடவுள் படைச்சிருந்தானா 4 கலர்ல ரத்தத்தை படைச்சிருக்க மாட்டானா? படிக்கலையே. ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் எலும்புலையும் இன்னும் சாதின்னு எழுதலையே. ஏயா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடவுளால் படைக்கப்பட்டவங்கன்னு சொன்னா எல்லா ஜனங்களும் கடவுளோட குழந்தைகள் இல்லையா? அதுல பாதி பேர்த்த தாழ்ந்த சாதிங்கிற பேர்ல வறுமையில படுகொலையில வச்சுட்டு மீதி பேர்த்த உயர்ந்த சாதிங்கிற பேர்ல மேல வச்சு சந்தோஷமா பார்த்துட்டு போனா? ஏயா நீ கையெடுத்து கும்புற கடவுள் அவ்வளவு கல் நெஞ்சுக்காரனா? ஏயா என்னையா கற்பனை இது? ஒரு தாய் ஒரு மாறுல பாலையும் இன்னொரு மாறுல வசதியும் கொடுப்பா குழந்தைக்கு? யோ, இறந்து போனவனுடைய கண்ணெடுத்து இன்னொரு மனுஷனுக்கு வச்சா அவனால பார்க்க முடியுங்கிற அற்புதமான விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவல்லவா மனுஷன். மனுஷா, ஒரு சாதியில பொண்ணு எடுத்தா இன்னொரு சாதிக்கார கோவப்பட்டு வெற்றியே, இது உனக்கு வெக்கமா இல்லையா? வேதனையா இல்லையா? இந்த உலகத்திலேயே ஒப்பற்ற உயிர் மனுஷன் இல்லையா? அதை அழிக்கலாமா? இது பாருங்கயா, மனுஷன் ஒற்றுமையா இருக்கணும். மனுஷன் ஒற்றுமையா இருந்தா தான் சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயம் நல்லா இருந்தா தான் விஞ்ஞானம் வளரும். விஞ்ஞானம் வளர்ந்தா தான் உலகம் சுவிச்சமா இருக்கும். அந்த மனுஷனோட ஒற்றுமைக்கு தடையா இருந்தா எதா இருந்தாலும் அழகியா. அந்த மனுஷனோட ஒற்றுமைக்கு தடையா இருக்கிறது எது? சாதி. அந்த சாதி ஒழிங்கயா. அந்த சாதி ஒழியணும்னா அந்த சாதிக்கு மூலமா இருக்கிற மரத்தை ஒழிங்கயா. அந்த மரத்தை ஒழிக்கணும்னா அதுக்கு மூலமா இருக்கிற கடவுளையே ஒழிங்கயா. கடவுள் ஒழிங்கயா.